சட்டத்துக்கு முன்பு அனைவரும் ஒன்று என்ற போது உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? குற்றம் பண்ணாதீங்க, குற்றம் பண்ணுவீங்கன்னு இருக்கீங்க. குற்றம் பண்ணிட்டு உள்ள தேடுவாங்க, வெளியே அனுப்பிச்சுவாங்க. நீங்க தைரியம் இருந்தா நீங்க வெற்றி பெற்று எங்கேயாவது ஒரு நாள் பாராளுமன்றத்தில் போய் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் எ க்வெஸ்சன் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனா நீங்க ஒரு தனிப்பட்ட இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, ஒரு தரம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு என்ன செய்வார் அவர் செய்யும் போது பார்த்தேன். கொள்கை மேல சொல்லட்டும், கொள்கை எதிர்பார்ன்ற என்ன கொள்கை? உங்க கொள்கை நான் நெசவாளரை பாதுகாப்பேன், விவசாயியை பாதுகாப்பேன், எல்லாரையும் பாதுகாப்பீங்க. அதுதானே ஒரு அரசோட கடமை. அது என்ன கொள்கை? நான் ஒன்று இங்கே அங்கே போயிட்டுலாம் சீட்டுலாம் அணைஞ்சிட்டு இப்போ நல்ல முடிவு எடுத்துங்க. தேசிய நீரோட்டத்தில் இந்தியா ஷுட் பி எக்கனாமிக் பவர், வி ஷுட் ரூல் த வேர்ல்ட் அப்படின்னு நினைக்கும் போது பாரத பிரதமர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் எண்ணத்தோடு ஒரே ஒரு கோரிக்கை தான். மழை வந்து வரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு, மழை வந்த பிறகு என்ன ஆச்சு என்பதை அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். ஃபங்க்ஷனை முடிக்கணும், மழை வந்தாலும் முடித்துட்டு போனான்ற பெருமையை உங்களுடைய சகோதரனா, உங்களுடைய அங்கிருந்துக்கு வந்தவனா. யார் கேட்கிறா? யாருக்கு ஒருத்தர் கேட்குறீங்களா? என்ன பண்ணுறீங்க? அதாவது முதலாவது ஒரு தமிழனுக்கு வந்து ஒரு உயர் பதவிக்கு வர்றது வந்து பெருமையா கருது இல்லையா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் முதல்ல இருந்து அது கோயம்புத்தூர்ல இருந்து அவர் தெரியும். நல்ல மனிதர், அறிவு, ஆற்றல், திறமை வாய்ந்தவர். அவருக்கு ஏன் இந்த பதவி கொடுக்குறாங்கன்னா, கவர்னர் போஸ்ட்ல இருந்திருக்காரு, கவர்னரா இருந்து பண்ணியிருக்காரு, பணி புரிந்திருக்கிறாரு. அறிவாற்றல், திறமை மிக்க ஒருவரை ராஜ்யசபால வந்து அவர் தான் உட்காந்து நடத்த போறார். ஏன் பதவி கொடுத்துருவான்னு கேட்டா நான் அப்புறம் வேற கேள்வி கேட்க வேண்டும். கண்டிப்பா இருக்காது. 234 தொகுதியும் ஜெயிக்கலாம் சொல்லிட்டாங்க. 34 தொகுதி திராவிட முன்னேற்றங்களை விட்டு கொடுத்துட்டாங்க. 200 தொகுதி தான் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 234 தொகுதி நம்ம ஜெயிப்போம்னு சொல்றோம். அது வந்து உள்துறை அமைச்சர் அவர்களும் என்னுடைய மாநில தலைவர் அவர்களும் அதுக்கு வந்து என்ன மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீட்டு பகிர்வுக்கு பிறகு அவர் சொன்னதுக்கான ஒரு தனிப்பெருமாய் வரும்னு சொல்லியிருக்காங்க. சீட்டு பிரிக்கிறத பத்தி நான் முடிவு எடுக்க போறது என்னுடைய மாநில தலைவர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் எடுக்க வேண்டிய ஒரு அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. அவர் வந்து 2 மாநில மாநாடு நடத்திருக்காரு. என்னை பொறுத்தவரை எல்லாரும் அரசியலுக்கு வர வேண்டும் நினைக்கிறவங்க தான். ஆனால் அரசியலுக்கு பாப்புலர் பீப்புள் வரும்போது அது உண்மையான கருத்தை பதிவு செய்ய வேண்டும். அந்த உண்மையான கருத்தை பதிவு செய்யாவிட்டால் தான் நான் கருத்து சொல்லுவேன். நீங்க என்ன வந்து அவதூறு பேசலாம், தூது பேசலாம், சோசியல் மீடியாவில் போடலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு பாதர் மீ. என்னை பொறுத்தவரை உண்மையை உறக்க சொல்பவன் நான் கூட இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் சொல்றேன். எலெக்டட் பர்சனை வந்து தரக்குறையா பேசி யாருக்கு உரிமை கிடையாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். சார், அரசியலமைப்பு பாதுகாப்பது உச்சநீதிமன்றம் தான் சொல்லுவது. சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பு பாதுகாப்பது நீதிமன்றம் தான் சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? அரசியலமைப்பு பாதுகாப்பது நீதிமன்றம் தான் சொல்லி உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பு பாதுகாப்பு வந்து நீதிமன்றம் தான் பாதுகாப்பு. நீதிமன்றம் தான் பாதுகாப்புன்னு சொல்றாரு. இந்த வாதத்துல மத்திய அரசு வாதத்துல அரசியலமைப்பு வந்து நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்றாங்க. ஆனா இவங்க வந்து அரசியல் பேசிக்கா வந்து இப்போ வெரி எலாபரேட் சப்ஜெக்ட். அதாவது ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வரும்போது பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன்ல இது வந்து யாரை விட்டு பெரியவர்கள் நிர்ணயிக்க வேண்டிய சூழலும் உருவாக்கி விடுகிற சப்ஜெக்ட். ஜுடிஷியரி எடுக்கிற முடிவு வந்து பாடி எலெக்டட் பாடியில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மேலே ஜுடிஷியரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அது வந்து கருத்து வேறுபாடு போது எங்கள் பிரதம மந்திரி அவர்களும் உள்துறை அமைச்சர் அது மாநில தலைவர்களும் உள்துறை அமைச்சரும் இந்த கூட்டணி உருவாக்கியவர்களும் அவங்க சொல்ல வேண்டிய கருத்து. யாரை பத்தி சொல்ல எனக்கு தெரியாது. நான் வரும்போது சூரியவம்சம் ஹிட்டுக்கு அப்புறம் வந்தேன். அதான் நான் சொல்லி உங்க கேள்வி புரிஞ்ச தலைவர் அங்கிருந்தா நான் இங்க வந்திருக்கேன். 1996ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த பிறகு 1996ஆம் ஆண்டு அன்று இருந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னணியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன். ஸோ ஐ கேம் when I was the சூப்பர் ஸ்டார்டர். இன்று வரை அதிகமான ஃபுட்பால், அதாவது அதிகமான மக்கள் தியேட்டருக்கு சென்று பார்த்த படம் சூரியவம்சம். அந்த வெற்றிக்கு பிறகுதான் நான் வந்து பிரச்சாரத்துக்கே வரேன். ஸோ அவர் யாரை பத்தி சொன்னா எனக்கு தெரியும். எவ்வளவு வீட்டுக்கு போனான்னு சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு விமர்சனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் குறித்து விமர்சனம் பண்ணிருக்காங்க எதிர்கட்சிகள்.
அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? எதிர்கட்சிகள் வேற சப்ஜெக்ட் இல்லாட்டி ஏதாச்சும் பத்தி குறை சொல்லணும். இவிஎம் இருக்கும்போது அது வேண்டான்வாங்க, வாக்கு சீட்டு வச்சா அது வேணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதை மாத்திரம் பீகார்ல 65 வாக்காளர் நீக்கப்பட்டது பத்தி உங்களுக்கு இந்த பீகார் நீக்கப்பட்டது வந்து ஏற்கனவே இது பல தடவை சொல்லியாச்சு. இதே கருத்து நான் பதிவு பண்ணி ஒன்றும் பெருசாக செய்தி கிடையாது. அதாவது நீங்க ஒன்று போட்டு புரிஞ்சுக்கணும், இதை பத்தி பேசலான்னு தான் மறந்துட்டேன், நல்ல வேலை நினைவூட்டினீர்கள் தான். பிளாக் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா சட்டமுன்வடை 130 என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ குற்றவாளியாக கருதப்பட்டு 30 நாள் வந்து சிறை தண்டனை அனுபவித்து 31வது நாள் பதவி விலகணும், இல்லாட்டி பதவி விலக்க வந்து கவர்னருக்கு வந்து உரிமை இருக்கிறாங்க. அதே தான் வந்து சீஃப் மினிஸ்டருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப 75% ஆட்சி பீடத்தில் இந்தியாவில் இருக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி. 15 மாநிலத்தில் நேரடியாகவும் அது போக மற்ற மாநிலத்தை வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. அப்ப 75% ஆஃப் த பீப்புள் அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்டவர்கள். அப்ப அவங்க வந்து சொல்றது வந்து அவங்க தப்பு பண்ண அவங்கள தானே போகணும். அப்ப உங்களுக்கு ஏன் பயம் வருது? வயாயி வரியிட போட் பிளாக் அமெண்ட்மெண்ட் சட்ட முன்வடிக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்படி குற்றம் பண்ணா உள்ள போக கூடாதா? சட்டத்துக்கு முன்பு அனைவரும் ஒன்று என்ற போது உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? குற்றம் பண்ணாதீங்க, குற்றம் பண்ணுவீங்கன்னு இருக்கீங்க. ஐயோ குற்றம் பண்ணிட்டு உள்ள தேடுவாங்க, வெளியே அனுப்பிச்சுவாங்கன்னா எப்படிங்க தவறா பயன்படுத்துவாங்க? நீதிமன்றம் இருக்குல்ல, எப்படி? ஆமா, சார்ஜ் ஷீட் போடுறாங்க, வந்து அது என்ன நடக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ண இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு தானே வரும். இவங்கள தண்டனை கொடுக்குறாங்க, மத்திய அரசு தண்டனை கொடுக்குறாங்க, நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கும்போது நீதிமன்றம் கொடுக்கும்போது யூ ஆர் சேயிங் தி ஜுடிஷியரி இஸ் கரப்ட்ன்றீங்களா? அப்ப ஜுடிஷியரி வந்து சரியான தண்டனை கொடுத்தால் அது வந்து நீங்க ஜுடிஷியரிக்கு மேல யாரும் கிடையாது. சட்டம் வந்து சொன்ன பிறகு அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அங்க போய் அவங்க பிரச்சனையை வந்து தீர விசாரிச்சு என்ன பண்ணலான்னு ஒரு கன்சென்சஸ் வரணும். கேட்கறது நியாயமா இல்லையா, நியாயமற்றது என்று சொன்னால் எதற்காக நியாயமற்றது என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் தான் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு அவரும் ஞானி கிடையாது. நீங்க சொன்ன அவதான் ஞானி கிடையாது, இல்லை கடிக்கிறது. கண்டனத்துக்குரியதான் சொல்றேன். என்னன்னா சில பேர் கேட்கறாங்க, நான் என்ன மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் அப்படின்னு சொல்றது வந்து அவரை வந்து பேர் சொல்லி சொல்ற அளவுக்கு. சில பேர் வீட்டுல மனைவிமார்கள் தன் கணவன்மார்கள் பேரே சொல்ல மாட்டாங்க. எதனால? பயமா, மரியாதை இருக்கிறது. அதே மாதிரி I cannot go say when you are angry only you say. நீங்க ஏதோ அவர் மேல ஒரு துவேஷத்தை கருதி தான் நீங்க பேரை சொல்லுவீங்க. என்ன சரத்குமார் அப்படின்னு அது கோபம். என்னங்க சரத்குமார் அப்படின்றது கோபம். how you use. நீங்க தைரியம் இருந்தா நீங்க வெற்றி பெற்று எங்கேயாவது ஒரு நாள் பாராளுமன்றத்தில் போய் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் a question சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனா நீங்க ஒரு தனிப்பட்ட இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, தரம் இருக்கு. யூ ஆல்சோ ஸ்டார்ட் டாக்கிங் லைக் திஸ். அதர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் சில பேர் வந்து கீழ்த்தரமா பேசுறாங்க, அவரை விளக்குறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னுதாரணமா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். That does not follow the others. You create a crowd around yourself. நீங்க தன்மையா நடக்க கத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். நாட்டுக்கு வந்து லீடர்ஸ் வந்து நல்ல உதாரணமா அமையணும். பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த தாவேக்கான்றது புதிய கட்சிங்க, அதை பத்தி கேள்வி கேட்டுட்டு தான் ரொம்ப எனக்கு இதை பத்தி விளையாட பேசுற அவசியம் கிடையாது. இதான் நீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், இதுதான் நான் பார்த்துட்டு தேமுதிக, சீமான் அன்பு சகோதரர் சீமானுடைய கட்சி, இவங்கெல்லாம் வந்து களத்துல இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவர் என்ன செய்வார், அவர் செய்யும் போது பார்த்தேன். கொள்கை முதல்ல சொல்லட்டும். கொள்கை எதிர்ப்பாருன்ற என்ன கொள்கை? உங்க கொள்கை நான் நெசவாளரை பாதுகாப்பேன், விவசாயியை பாதுகாப்பேன், எல்லாரையும் பாதுகாப்பீங்க, அதுதானே ஒரு அரசோட கடமை. அது என்ன கொள்கை? Anyway, thank you so much. சமத்துவ மக்களையும் செயல்படுத்த வாய்ப்பே கிடையாது. தேசிய நீரோட்டத்தை சேர்த்து அந்த வலது தோள்பட்டையில பாத்தீங்கன்னா தேசிய கொடியை குத்தி 35 வருஷம் ஆச்சு. நேஷனலிஸ்ட் உணர்வோட நான் என்னைக்கு ஒரு முடிவு தீர்க்க மாட்டேன். நான் வந்து மற்றவங்க சொல்லலாம், சரத்குமார் இங்க இருந்தாங்க, எங்கேயும் இல்லைனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துல இருந்தேன், அங்கேயும் வந்து
நீக்கப்படுகின்ற அளவு சூழல் உருவாக்கப்பட்டது. அங்கிருந்து வெளியே வந்த சமத்துவ கல்வி துவங்கின தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் டிராவல் பண்ணுறேன். ஒரே ஒரு தேர்தல் தான் கமலாத்தூரோட டிராவல் பண்ணேன். புரியுதா? அதனால நான் வந்து இங்கே அங்கே போயிட்டுலாம் சீட்டுலாம் அணைஞ்சிட்டு இல்லை. இப்போ நல்ல முடிவு எடுத்துருக்கேன். தேசிய நீரோட்டத்தில் இந்தியா should be economic power. We should rule the world அப்படின்னு நினைக்கும் போது பாரத பிரதமரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருக்கேன். இந்த உடலில் மூச்சு இருக்கும் வரை வேறு எந்த ஒரு முடிவும் நான் எடுக்க மாட்டேன்.